ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வத்த குழம்பு வைக்க போகிறேன். கல்சட்டியில் பூண்டு வத்த குழம்பு சிம்பிளாக. இன்றைக்கி பருப்பெல்லாம் போடல. கடுகு, மிளகா, வெந்தயம் இது மூணும் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. உங்களுக்கு இங்கேருந்து கல்சட்டி தெரியுதான்னு தெரில. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க. இந்த குழம்பு 100 நாள் வச்சுக்க போகிறோம். நாளைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்காக, ட்ராவலுக்காக. அதனால் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, அது வெடித்தோன்னா பூண்டு போட போகிறோம். பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு பூண்டு முழுசாக தான் எங்கள் அம்மா அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. முழுசாக தனி பூண்டுங்கனால பொடி பொடியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் முழு பூண்டை போட்டாச்சு. வதங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நல்லா ப்ரௌனாக எடுத்து பூண்டு. இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதில் நல்லா நல்லெண்ணெயிலே ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதான். அதுக்கு தேவையான உப்பு, நான் ராக் சால்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் சால்ட்டு எடுத்துங்க உங்கள் தேவையான அளவு. நாட்டு சர்க்கரை போடணும். அது போடும்போது காட்டுறேன். இப்போ நல்லா அது ஃப்ரை ஆகிடுது அந்த சாம்பார் பொடி. இதில் பாருங்கள், புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா திக்காகவும் கொஞ்சம் தண்ணியாகவும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா திக்காக கரைச்சி ஊற்றுங்க. நல்லா சுண்டி வரணும். இது 2 நாளைக்கு வச்சுக்க போகிறோம். அதனால சுண்டி வரணும். வெளியிலே வச்சுக்கலாம், ஓகேவா? ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம். அதனால தான் பூண்டு மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். பருப்பெல்லாம் போட்டு தாச்சி கொட்டியும் பண்ணலாம் ஒரு மெத்தடு. வெங்காயம் போட்டு பண்ணலாம். இது மாதிரி பண்ணுங்கள். சுண்டி வரும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், கொதிச்சுன்னு இருக்கு. இதை பாருங்கள், நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுறேன். கொதிச்சு வரும்போது கொதிச்சு கெட்டியாக வரும்போது காட்டுறேன். இதுக்கு தேவையான பெருங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ரெடி ஆகிடுது வத்த குழம்பு. ஆஃப் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், வத்த குழம்பு ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். கச்சட்டியில் வச்சா அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் கெட்டியாக ஆக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாத்தில் பசஞ்சு சாப்பிட முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெந்தய தோசைக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்.